ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் வந்து ஒரு யோகாவை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி மகாமுத்ராங்கிற ஒரு யோகாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்துருவோம். நிறைய பேர்த்துக்கு வந்து முதுகு வலி, கீழ் முதுகு வலி, முதுகுத்தண்டு வலி, தோள்பட்டை வலி, நிறைய பேர் வந்து கீழே குமிஞ்சு வேலை செய்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு வந்து ஒரு விரைப்புத்தன்மையாக இருக்கும். அது வந்து குறையும். இந்த யோகா செய்கிறனால நம்ம தொடைப்பகுதியில் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். நம்ம கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது நம்ம கால்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து தொப்பை அதிகமாகவே இருக்கும். என்ன பண்ணாலும் அது குறையாமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த யோகா பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து தொப்பையை வந்து எளிமையான வழியில் வந்து நம்ம அது குறைக்கலாம். இப்போ நுரையீரலுக்கு நமக்கு தேவையான ஒரு ஆக்சிஜனை வந்து தானாக, அதாவது ஆக்சிஜன் வந்து தேவையான அளவு நம்ம நார்மல் ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு இந்த யோகா வந்து உதவுதுன்னு சொல்லலாம். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு வந்து அஜீரண கோளாறு, இப்போ வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி யோகா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து செரிமான கோளாறுகள் வந்து சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு பெண்கள் வந்து முக்கியமாக இந்த ஆசனத்தை பண்ணணும். கருப்பையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆசனம் பண்ணும்போது வந்து கருப்பை பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஈஸியாக எளிமையான வழியில் வந்து சரி பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஆசனம் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து தரையில் ஒரு விரிப்பு விரிச்சிட்டு அதாவது மண்டிட்டு வஜ்ராசன நிலைக்கு உட்கார்ந்துட்டு நம்ம கைகளை வந்து முதுகோட பின்புறத்தில் இருக்கிற மாதிரி, உள்ளங்கையை வந்து வெளியில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு முன்புறமாக நம்ம குமியும் போது நம்மளோட தலை வந்து தரையில் படுற மாதிரி நம்ம குனியணும். நம்ம கால் பகுதிக்கு பக்கத்தில் நம்ம கைகளை வச்சுக்கணும். இதே நிலையில் நம்மளோட மூச்சு வந்து சாதாரணமாக உள்ளே வந்து இழுத்து வெளியில் விடுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் 3 தடவை வந்து ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் வந்து சரியாகும். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த யோகாவை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.